தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூன்லேருந்து தொடங்குது. ஆனால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் வெயிலின் தாக்கம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 2027 அதிகப்படியான வெயில் இருக்கும். அதோட தொடர்ச்சியாக ஒரு சாம்பிளாக இந்த 2026 இருக்குன்னு சொல்கிறாங்க. தாக்கம் அப்படியே தான் இருக்குமா? இந்த கேள்விக்கு நம்ம 2 பகுதியாக பதில் சொல்லலாம். என்னென்னா ஒன்று தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டுக்கு எப்படி இருக்கக்கூடும் அப்படின்னு. பட் இந்த 2 பகுதியாக நம்ம பதில் சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணி தான் இருக்குது. அதாவது எல்னினோ அப்படிங்கிற அந்த காரணி தான் இந்த ஆண்டு மிக வலுவான எல்னினோவை வானிலை படிவங்கள் எதிர்பார்க்கின்றன. சாதாரணமாக பார்த்திங்கன்னா எல்னினோக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா எல்னினோ மிக வலுவாக இருந்தால் தென்மேற்கு மழை தொய்வு நிலை இருக்கும். ஸோ பருவமழையில் தொய்வு இருந்துச்சுன்னா வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாக இருக்கலாம். ஏன்னா நிறைய நாட்கள் வறண்ட வானிலை இருந்துச்சுன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா வெயில் இருக்காது. ஸோ தென்மேற்கு பருவமழை நல்ல வலுவாக அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிலின் தாக்கம் பெருசாக தெரியாது. அது இல்லாத பட்சத்தில் வெயிலின் தாக்கம் தெரியும். 2வது பகுதி 2027 ஜாஸ்தியாக இருக்குமானா இந்த ஆண்டு பெசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை உள்வாங்குது. அதனால தான் எல்னினோ நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2-3 டிகிரி வரை சராசரி வெப்பநிலை பெசிபிக் ஓஷனில் அதிகமாக இருக்க போகுது. அது உள்வாங்குகிற வெப்பம் நவம்பர், டிசம்பரில் அதிகமாக இருக்கும். பீக் அதுதான் சொல்லுவோம், எல்னினோட பீக். அதுக்கப்புறம் படிப்படியாக அது குறையும். உள்வாங்குகிற வெப்பம் அது விடும்போது அதன் பிரதிபலிப்பு எங்கேயாவது இருக்கணும். சாதாரணமாக என்ன ஆகும்னா அதன் பிரதிபலிப்பு நிலப்பரப்பு பகுதிகளில் கோடைகால வெப்பமாக தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 எல்னினோக்கு அப்புறம் 2016ஆம் ஆண்டு இந்திய தீபகற்ப பகுதிகளில் பெரும்பாலும் அதீத வெப்பத்தை நம்ம பார்த்தோம் கோடை காலத்தில். இப்போ இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா பல அதிக வெப்ப இது பார்த்தோன்னா அது 2016 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 2026 பசிபிக் பெருங்கடல் உள்வாங்கின வெப்பம் 2027 முற்பகுதிகளில் வெளிவிடும்போது அதன் பிரதிபலிப்பு நமக்கு கோடையின் வெப்பத்தில் தெரியும். அது நமக்கு 2027 கோடைக்காலம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் எதிர்பார்க்குறேன்.